இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் லேண்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த உயிரினங்களை பார்க்கறதுக்கு அப்படியே உருவளவுல ஒரு மனிதன் மாதிரி இருந்தாலும் இது மனிதனே இல்லைங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய சில நபர்கள் கையில தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டும் அதே சமயத்துல கையில கம்பு வச்சுக்கிட்டும் அந்த ஒரு உயிரினத்தை தாக்குறதுக்கு முற்படுறாங்க. ஆனா கடைசியில எந்த ஒரு பலனுமே இல்லாம பயத்துல பின்வாங்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த உயிரினங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனிதர்கள் பக்கத்துல வரதான் செஞ்சிருக்கு. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா பயத்துல ஓடதான் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி குறிப்பிட்டு சொல்லலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல குறிப்பா இந்த ஒரு வீடியோ எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகையும் பயங்கரமா ஆச்சரியத்துக்குள்ளாக்கிருக்கு. இதற்கு முதன்மை காரணமே மனிதரோட உருவளவுல இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் தான். ஆஸ்கர் நியூஸஸ்ங்கிற யாரோ ஒரு நபரோட வீட்ல இருந்து சிசிடிவி கேமரால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா லிவிங் ரூம்ல வைக்கப்பட்ட சோபால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஏன்னா பயத்துல பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே அந்த ஒரு இடத்துல இருந்து ஓடி இருக்கிறான். இந்த வீடியோவை ஆரம்பத்துல பாக்குறப்ப அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோட கார்னர் பிளேஸ உற்று நோக்கி கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு உருவத்தை தான் பார்த்துட்டு அந்த சின்ன பையன் பயத்துல பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடி இருந்திருக்கான். தான் பையன் பயத்துல ஓடி வந்ததை பார்த்த அந்த ஆஸ்கர் நியூஸஸ்ங்கிற அந்த நபர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா தரவா செக் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா எதுவுமே ரெக்கார்ட் செய்யப்படல. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஈக்கள் கூட்டம் இருந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஈக்கள் சம்பந்தமே இல்லாம அவருடைய வீட்டை சுற்றி நிறையவே இருந்திருக்கு. அவருடைய வீட்டை சுற்றி எப்போதுமே இது மாதிரியான ஈக்கள் இருந்ததே இல்லங்கிறதையும் உடனே சந்தேகப்பட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா லிவிங் ரூம்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா செக் பண்றப்பதான் இப்படி ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கதே. அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. இந்த உருவம் தெரிஞ்ச பேக் சைடுல தான் பாத்தீங்கன்னா இந்த ஈக்களோட கூட்டம் அதிகமாவே இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க நாட்டை சேர்ந்த கிறிஸ்னட் ஜீலோங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கிறாரு. இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரை தான் அந்த ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. ஆனா அதன் பிறகு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா ஆயிருக்காரு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பேய்கள் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக எந்த ஒரு டெக்னாலஜியும் பயன்படுத்த மாட்டாங்க. இதுவே வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா பேய்கள்கிட்ட பேசுறதுக்காக ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை பயன்படுத்துறாங்க. இதே போலதான் கிறிஸ்னட் ஜீலோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு பேய்கள் கூட பேசுறதுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காரு. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அதுல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு காட்சியிலுமே வித்தியாசமா இருக்கக்கூடிய எந்த ஒரு உருவங்களும் ரெக்கார்ட் செய்யப்படல. ஆனா அந்த கல்லறையில புதைக்கப்பட்ட டைலர் சார்லஸ்ங்கிற ஒரு இறந்து போன நபர் இவர் கூட பேசினது நிரூபணம் ஆயிருக்கு. Yo Tyler, is this you? Sure. Thank you for showing us where your headstone is. ட்விட்டர்ல வைரலான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. ஏன்னா இறந்ததாக சொல்லப்பட்ட யாரோ ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா சவப்பெட்டியில வச்சு அடைச்சிருக்காங்க. அப்போதைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த சவப்பெட்டியில இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கண்முழிச்சு பார்த்துருக்காங்க. அதுலயும் அவங்க கண்முழிச்சு பார்க்கறதுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. இறந்து போன இந்த பெண்ணுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் அந்த ஒரு இடத்துல எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்கள் மூலமா தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இந்த பெண் கண்முழிச்சு பார்த்ததை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு பெண் கண்முழிச்சதை பாத்தீங்கன்னா வீடியோல நல்லாவே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதை கண்டு காணாத மாதிரி தான் இந்த ஒரு வீடியோல எல்லாருமே இருக்க செஞ்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டுல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. பார்க்குற எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்தக்கூடிய அதே சமயத்துல பட்டப்பகல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உலக மக்களை எல்லாரையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. பொதுவாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சக்திகள் நைட் டைம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பட்டப்பகலையே பார்க்கறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஷேடோ கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு.
இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த உருவம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஆனா இது பார்க்கறதுக்கு அப்படியே மனிதனோட உருவளவுல தான் இருந்திருக்கு. அதே சமயத்துல இந்த உருவம் பட்ட பகல்லையே நகர்ந்து போறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2010 அந்த காலகட்டங்களில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ பத்தி யாருக்குமே தெரியல. இது கூடவே இன்டர்நெட்ல இந்த வீடியோ யார் கண்ணிலையும் சிக்காம அப்படியே மறைஞ்ச நிலைமையில தான் இருந்திருக்கு. ஆனா கடைசியில யாரோ ஒருத்தங்கள் மூலமா ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சைனா நாட்டில் 2015 வருஷம் நவம்பர் 17ஆம் தேதி ஒரு லிஃப்ட்ல இருந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பெற்ற இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பெண் 10வது ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதன் பிறகு அவங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்காக 0 பட்டன் அழுத்திட்டு அந்த ஒரு லிஃப்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு லிஃப்ட்டும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போற மத்தியில திடீர்னு பாத்தீங்கன்னா 5வது ஃப்ளோர்ல சடனா நின்று இருக்கு. இந்த லிஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த பெண் வெளியில எட்டி பாக்குறாங்க. ஆனா யாருமே இல்ல. சரி யாராவது ஒருத்தங்க அழுத்திட்டு அதன் பிறகு ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிருக்கலாம் நீங்க நினைக்கலாம். இதுல அந்த லிஃப்ட் டோர் பாத்தீங்கன்னா தன்னாலவே லாக் ஆகி கிரவுண்ட் ஃப்ளோர் நோக்கி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் 3வது ஃப்ளோர்ல நின்று இருக்கு. இந்த பெண் மறுபடியும் வெளியில எட்டி பார்த்திருக்காங்க. ஆனா வெளியில யாருமே இருப்பதற்கான அடையாளமே இல்ல. சரி ஓகே, இந்த தடவையும் யாராவது ஒருத்தங்க வெளியில அழுத்திட்டு அதன் பிறகு ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிருக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா அதன் பிறகு வெறும் 2 ஃப்ளோர்ல நிக்கக்கூடிய இந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கீழே போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தா மாதிரியே தெரியல. இந்த பெண்ணுக்கும் பயங்கரமா சந்தேகம் வந்து பயத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பட்டனையும் அழுத்துறாங்க. ஆனா அந்த லிஃப்ட் நிக்கிற மாதிரி தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தா மாதிரி தெரியல. கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கீழே போய்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது கூடவே கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு சக்தி மூலமா அவங்க பயங்கரமாவும் தாக்கப்பட்டிருக்காங்க. பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் போய் நின்று இருக்கு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ரொம்பவே வீக்கான நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க. இந்த பெண் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் மேலே போக செஞ்சிருக்கு. இது எல்லாமே அந்த லிஃப்ட்ல இருந்து சிசிடிவி கேமரால கிளியரா ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த லிஃப்ட் மேலே போகிறதுமா கீழே போகிறதுமா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த லிஃப்ட் கீழே வரவே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே அந்த லிஃப்ட்ல டெக்னாலஜி கோளாறுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் இப்படி ஆயிருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த லிஃப்ட்ல இருக்கக்கூடிய பெண் யார் மூலமா தாக்கப்பட்டிருப்பாங்க அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். அவங்க பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி போய் அந்த ஒரு லிஃப்ட்ல இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட விளைவு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் அந்த லிஃப்ட்ல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அந்த பெண்ணை கேட்டா மட்டும்தான் தெரியும். ஃபயர் ஆக்சிடென்ட்ல கைவிடப்பட்ட ஒரு பழைய பில்டிங்கை பார்த்தீங்கன்னா விளாக் பண்றதுக்காக ஒரு நபர் பட்ட பகல்ல பயங்கர தைரியத்தோட வந்திருக்காரு. நைட் டைம்ல விளாக் பண்றதுக்கு பயமா இருந்ததுனால தான் இந்த நபர் பட்ட பகல்ல விளாக் பண்ண வந்திருக்காரு. ஆனா பட்ட பகலையும் இந்த நபர் பயங்கரமா பயந்து போயிருக்காரு. இதற்கு காரணம் இந்த நபர் விளாக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பட்ட பகல்லையும் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ரொம்பவே அப்நார்மலா நடந்திருக்கு. இது கூடவே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் முணுமுணுக்கிற சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மனிதர்களோட சத்தமே இல்லை. ஆனால் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு அப்படியே மனிதரோட சத்தத்தில் ஓரளவு ஒத்து போயிருக்கு. எனக்கு தான் இந்த விளாக் பட்ட பகலில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு விளாகும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பயங்கரமாக தானே இருக்கு. சோஷியல் மீடியாக்கில் வைரலான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் இறைச்சி கடையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வெட்டப்பட்ட நிலையில தொங்க விடப்பட்ட பீஃப் இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று தன்னாலவே மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த இறைச்சிக்கு உயிர் வந்த மாதிரி துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாக வெட்டப்பட்ட எந்த ஒரு இறைச்சிலையும் பார்த்தீங்கன்னா அசைவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிற சக்தி பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட எந்த ஒரு இறைச்சிக்கு கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிறப்ப வெட்டப்பட்ட இந்த இறைச்சி எப்படிதான் இந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பயங்கரமா குழப்பமடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த இறைச்சி எப்படிதான் இப்படி பயங்கர ஃபாஸ்டா துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யூஎஸ் ஸ்டேட்டான பென்சில்வேனியால இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா 3000 மில்லிமீட்டர் டெலஸ்கோபிக் லென்ஸ்ல 4K ரெசல்யூஷன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் பாருங்க.
இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யப்படுறதுக்கு முன்னாடி இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை டெலஸ்கோப் மூலமா பார்க்கறப்ப இது ஸ்டாரே இல்லங்கிறது அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கு. ஈவினிங் டைம்லயும் கோல்டு கலர்ல நல்லா தெரியக்கூடிய இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. அதன் பிறகு நல்லா இருட்டுறதுக்கு அப்புறமும் இதை பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் மூலமா பார்த்திருக்காங்க. அப்போதைக்கே பாத்தீங்கன்னா இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் தான் இருக்கணுங்கிறத சொல்றாங்க. இது கூடவே இந்த உருவத்தை பத்தி பைபிள்ல நிறையவே சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த வாட்சன்ங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தன் ஃபேமிலியோட புதுசாக ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடி வந்திருக்கிறாரு. அவர் அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டை சுற்றி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்நார்மலாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அதே சமயத்தில் தான் ஃபேமிலி தவிர அந்த ஒரு வீட்டில் வேற யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதே மாதிரியே அவர் எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறாரோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேமராவில் வீடியோ ஆன் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஷூட் பண்ண தொடங்கியிருக்கிறாரு. இது கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய டாப்ல யாரோ ஒருத்தங்க தலைகீழ நடந்தா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி சவுண்ட் கேக்குறப்ப அது வீடியோவும் எடுத்திருக்காரு. ஆனா இந்த வீடியோல நம்ம பாக்குறப்ப அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. What's right here? Above here, stairs. இதே மாதிரியே அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் இல்லாதனால அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. Michael, hurry! Come here.